ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:10 AM, டேட் வந்து 28th ஜூலை. பார்க்க போகிறது வந்து 29th ஃப்ரைடே வரையும். அஃப்கோர்ஸ் மண்டே நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு 31 வரையும் கதை முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆகஸ்ட் மாதம் 1 நமக்கு அந்த F&O நியூ ஃபார்மேட்டு அளவும் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம 25 ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நான் பழைய அதிகமாகவே வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு 10% ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சஜஷன் கொடுத்துட்டு இருந்தேன். கரெக்டுங்களா? மார்க்கெட் என்னவா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுவல் மூவ்மெண்ட்னு சொல்லலாம், இல்லை அந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்சை அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 25,000 ஹிட் பண்ண பிறகு அவங்க கீழே வரது. ஸோ எப்போ வேணும்னாலும் இது கீழே விழும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம் இப்போ. ஓகேங்களா? ஆனால் 100% கீழே விழும். இந்த விஷயத்த நான் போன மாசத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ட்ரேட் ஸ்டாப் லாஸை வச்சு ஸ்விங் ட்ரேட் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். இன்னைக்கு வீடியோஸில் நம்ம எப்பவுமே ஒவ்வொரு வீக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு லெவல்ஸ் போடுவோம். ஆனால் இந்த வாரம் நான் போட போகிறது இல்லை. ஏன்னா மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பேட்டர்ன். ஓகேங்களா? சந்தை, அதாவது அரசாங்கம் பலவீனமாக இருக்கும் நிலையில கவர்மெண்ட் வந்து இப்போ எப்படி பலவீனமா இருக்கும், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். உண்மை என்னன்னா, டாக்ஸ் வந்து எப்போ அரசாங்கம் அதிகப்படுத்துதோ அப்போ வந்து இந்திய அரசாங்கம் தன்னுடைய தேவைகள், தன்னுடைய பணப்பற்றாக்குறை வருது அப்படின்னா தான் டாக்ஸ் அமௌண்ட்டை ஏற்றுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பணப்பற்றாக்குறை எதனால வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இதை நீங்கள் ஜென்ரலாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து தேவைகள் அதிகமாகிடுச்சு, ஸோ இந்திய அரசாங்கத்துக்கு பாதிப்பு நெருக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். சரியா? ஓகே, நம்ம ரொம்ப அகெயின்ஸ்டாக அங்கே போக வேண்டாம். நம்ம விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி என்ன பண்ண போகிறோம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது, மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. நான் மிட் கேப் ஸ்டாப் பண்ணிவிட்டேன், பேங்க் எக்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் இங்கே உங்களுக்கு ஒரு மேனுவல் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் இது வந்து வாலடைல் மூவ்மெண்ட்டாக கீழே ஹிட் ஆகிட்டு மேலே போகும். மறுபடியும் அவங்க 25,100 ஹிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த 2500 ஹிட் பண்ண உடனே அவங்களுடைய அடுத்த டார்கெட் 24,400 வரும். எப்போ அவங்க இந்த 24,200 பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ நமக்கு மார்க்கெட்டு கிராஷ்ங்கிற வார்த்தையை மறுபடியும் யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி இந்த இடத்துல எலெக்ஷன் டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் நான் அதை கணக்கில் எடுத்துக்கல, வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல எப்போ வேணாலும் உடனே சடனாக ஃபாலோ ஆகுங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணுறோம். 24,200 பிரேக் அவுட் ஆன பிறகு மார்க்கெட்டு கிராஷை நோக்கி ட்ராவல் ஆகும், நிறைய ஸ்டாக்ஸ் கீழே விழும். ஓகேவா? ஒரு சில செக்டார்ஸை மட்டும் செக்யூர் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த நியூ ஹையில் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே பார்த்தீங்கன்னா மண்டே கேப் அப் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் 2500 அவங்க டார்கெட் வைப்பாங்க அதிகபட்சமாக. ஓகே, 100ங்கிறது ஒரு ட்ராப்னு எடுத்தீங்கன்னா ஒரு 150-200 வரையும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இந்த பிரேக் அவுட் ஆகணும், அதாவது 51,500 ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க, 525 பிரேக் அவுட் ஆனாங்கன்னா அவங்க அடுத்த டார்கெட்டு 52,155 வரையும் போவாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளாஷ் ஆகும், திருப்பி கீழே இறங்குவாங்க. இந்த இடத்த அவங்க பிரேக் அவுட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, இதை மேலே ஹிட் போகாமல் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கான ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் பேங்க் நிஃப்டி பேங்கிங் செக்டர்ஸ் அதிகமாக அடி வாங்கும். நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் போட்டாச்சுன்றதுனால இனிமேல் பேங்க்குக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வரது கவரையும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியாது, டேக்ஸ் அடி விழும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். மக்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு எக்ஸ்பென்சஸில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த குறி அப்படி பார்த்தாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் எங்கவா இருக்கும்னா என்டர்டைன்மெண்ட் செக்டர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் நம்மளுடைய பொழப்பு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறது தான். அப்படிங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் அடுத்த கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். முதல்ல நம்ம லெவல்ஸாக முடிச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் கேப் அப் இருக்கும். அப்படி டவுனில் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் ஆப்ஷனில் கவனம் செலுத்துங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம ட்ரெண்டில் இருக்கோங்கிறதுனால மேலே போயிட்டு தான் கீழே வரும். ஓகேவா? ஸோ இது கீழே வருது அப்படின்னா ஒன்று 24,200 கிராஸ் பண்ண பிறகு கீழே பர்ச்சேஸ் பண்ணுங்க, இல்லைனா 25,100 ஹிட் பண்ணிட்டு கீழே இறங்க சொல்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி வாலடைலில் தான் இருக்கும். நிஃப்டியை ஃபாலோ பண்ணி பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பேங்க் எக்ஸ் அன்னைக்கு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ ஆக வேண்டியது இருக்குது.
ஸோ நல்லா ஃபாலோ ஆவாங்க. அதாவது இந்த 2500 இருக்குல்ல, அந்த 2500 ஹிட் ஆக சொல்ல க்ரூட் ஆயில் கீழே இருக்கும், இந்த ஸ்பாட்டுக்கு நெருக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹிட் ஆன பிறகு ஜீரோ ஹீரோவில் கால் ஆப்ஷனை வாங்கிக்கோங்க. ஆல்மோஸ்ட் டபுள் ஆர் ட்ரிபிள் மணி ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? சப்போஸ் அவங்க முன்னாடியே கீழே விழுந்துட்டாங்க, இல்லை அந்த 2500 கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா புட் ஆப்ஷனை அதிகப்படுத்திக்கோங்க. புட் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த க்ரூட் ஆயிலை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து வாட் வாஸ் தட், ஈக்விட்டி அன்லிஸ்டட் ஷேர்ஸுங்க. அன்லிஸ்டட் ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இருக்கிறது ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது அதுதான். ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸில் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் போட்டிருந்தோம். இன்னைக்கு அதோட ப்ரைஸ் வந்து 1150 ரூபா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஸ்விக்கி நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம், லான்ச்சிங்கில் இருக்குது. 450 ருபீஸ் பெர் ஷேரு. ஸோ 450 to 525 வரையும் வரும் இது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போட்டோம். ஸோ கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு 350 ருபீஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் லான்ச் பண்ண சொல்ல கொச்சின் இன்டர்நேஷ்னல் வந்து 200 ஐ திங்க். ஸோ அதிக மினிமமே அதை ரேஞ்ச் தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். டாடா கேபிட்டல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்ல 750 ரேஞ்ச் ஆரம்பித்தோம். இப்போ 1150 போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மோத்திலால் ஹவுசிங் ஹோம் இருக்குது. இது வந்து 15 ரூபா தான் வரும். 14 ரூபாய்க்கு கூட கிடைக்கும், பேசுனா கிடைக்கும். நிறைய ஷேர்ஸ் வாங்குறோம்னா நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, எம்எஸ்சி. இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓயோ இருக்குது. ஸோ இதெல்லாம் அன்லிஸ்டட் ஷேர்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸில் பண்ணுறது ஓரளவுக்கு நமக்கு சேஃபாக இருக்கும். ஆனால் ரீசேல் பண்ணணும் அப்படிங்கிற கவனத்தை மட்டும் விட்டுருங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு இதெல்லாம். ஓகேங்களா? அதே மாதிரி யூஎஸ்ஏ ஸ்டாக்ஸில் நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா யூஎஸ்ஏ ஸ்டாக்ஸுக்கு நம்மக்கிட்ட டேக்ஸு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் வாங்காது. ஓகே, வருஷத்துக்கு $2500 வரையும் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பேன் கார்டுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம டைவர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம டேக்ஸ் அங்கேயும் சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது மூலயமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 2 சர்வீஸுமே நம்ம பண்ணித்தரோம். யூஎஸ்ஏ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுனாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்கணுனாலும் நம்ம உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் டெலகிராமில் நான் உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.